18 சித்தர்களின் வாழ்வும் வாக்கும். ஸ்ரீ வேதநாத சுவாமிகள், நர்மதா. ஓம் சக்தி. 17 சித்தர்கள் யார் யார் என்பதில் பெயர்கள் பட்டியலில் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டு. சித்தர்கள் மரபில் முதலாமானவர் அகத்தியரா, நந்திதேவரா? வள்ளலாருடன் அந்த மரபு முடிகிறதா, தொடர்கிறதா? இப்படி அநேக சர்ச்சைகள். நமக்கு சர்ச்சைகள் தேவையில்லை. சித்தர்களின் சாதனைகள் தான் முக்கியம். யோகமும் ஞானமும் சமய எல்லை கடந்தவை. சித்தர்களோ யோக ஞான எல்லைகளும் கடந்தவர்கள். சித்தர் வழி தனி வழி. யாம் பெற்ற பேறு பெருக இவ்வையகம் என்ற உயரிய நோக்கு அவர்களுடையது. சித்தர்களின் விடாமுயற்சியும் உழைப்பும் தன்னலமற்ற பணியும் நமக்கு இருந்தால் நாம் எங்கோ போய்விடலாம். இச்சிறிய நூலில் நமது சித்தர் மரபினையும் அவர்தம் செய்திகளையும் வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். 2100ஆம் ஆண்டை நெருங்கிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் சித்தர்கள் நிஜமாகவே இருந்தார்களா என்று சந்தேகப்படும் அளவிற்கு தற்கால சமூகத்தின் நிலை உலகாதாயிருக்கிறது. ஆன்மாவின் உயர்வில் பற்றுதல் கொண்டவர்களுக்கு இந்நூல் மகிழ்வு தரும். லட்சியத்தில் நம்பிக்கையும் வரும். 21ஆம் நூற்றாண்டிலாவது இன்னும் ஒரு சித்தர் தமிழர்களுக்கு கிடைக்க மாட்டாரா? நல்வழி காட்ட மாட்டாரா? 1. சித்தர் மரபு. சித்தம் என்பது புத்தி, மனம். சித்து புத்தியால் ஆகிற காரியம். சித்தர் புத்தியை கட்டுப்படுத்தியவர். சித்தர்கள் யோகத்தின் மூலமும் தியானத்தின் மூலமும் புத்தியை கட்டுப்படுத்துபவர்கள். சித்தர்களை ஆன்மீக புரட்சியாளர்கள் என்று சொல்வதும் உண்டு. சித்தர்கள் 18 பேர் என்கிறது பண்டைய நூல்கள். அவர்கள் கும்பமுனி, நந்திமுனி, கோரக்கர், புலிப்பாணி, புசுண்ட ரிஷி, திருமூலர், தேரையர், யூகிமுனி, மச்சமுனி, புன்னாகீசர், இடைக்காடர், பூனைக்கண்ணா, சிவாக்கியர், சண்டிகேசர், உரோம ருஷி, சட்டநாதர், காலாங்கி, போகர் என்று கருவூரார் எழுதிய அட்டமா சித்து என்ற நூல் கூறுகிறது. அவர்களை அகத்தியர், போகர், நந்தீசர், புன்னாகீசர், கருவூரார், சுந்தரனார், ஆனந்தர், கொங்கனார், பிரம்மமுனி, உரோமமுனி, வாசமுனி, அமலமுனி, கமலமுனி, கோரக்கர், சட்டைமுனி, மச்சமுனி, இடைக்காடர், பிரம்மமுனி என்று அடையாளம் காட்டுகிறது நிஜாந்த போதம். அவர்களை அகத்தியர், போகர், கோரக்கர், கைலாசநாதர், சட்டைமுனி, திருமூலர், நந்தி, கூன்கண்ணன், கொங்கணர், மச்சமுனி, வாசமுனி, கூர்மமுனி, கமலமுனி, இடைக்காடர், உரோம ருஷி, புன்னாக்கீசர், சுந்தரனார், பிரம்மமுனி என்கிறது அபிதான சிந்தாமணி. இந்த சித்தர்களின் காலத்தை மிகச் சரியாக வரையறுக்க முடியவில்லை. கிபி 14 முதல் 17ஆம் நூற்றாண்டுகளின் இடைப்பட்ட கால அளவுகள் பலவற்றை தமிழறிஞர்கள் குறிக்கின்றனர். அகத்தியருக்கு பிறகு திருமூலர், திருமூலருக்கு பிறகு மற்றையோர் என சித்தர் மரபு அறியப்படுகிறது. ஆன்மீகம் தழைக்கவும் மக்களின் ஆரோக்கியம் செழிக்கவும் சித்தர்கள் முக்கிய பங்காற்றியிருக்கிறார்கள். அவர்கள் தத்துவ நெறியிலும் மருத்துவத் துறையிலும் அநேக நூல்கள் செய்துள்ளனர். சித்தர்கள் கடவுள் நிலை பெற்றவர்கள். கடவுளுக்கு சமமாய் போற்றி வழங்கப்பட்டனர். சித்தர் வழிபாட்டை முதலில் கொண்டு வந்தது சமணர்கள்தாம். பிறகே மற்றவர்களும் கைக்கொண்டனர். பௌத்த மதத்தின் ஒரு பிரிவான மந்திராலயத்தின் பிறப்பிடம் ஆந்திராவில் உள்ள ஸ்ரீபர்வதம். சித்தர்கள் பலரும் ஸ்ரீபர்வத தொடர்பு கொண்டிருந்தனர். பௌத்த மத சித்தர்கள் 6 முதல் 12ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. சித்தர்கள் பல்வேறு குலத்தில் பிறந்தவர்களாயினும் அரசர், வணிகர், அந்தனர், கருமார் இன்ன பிறர் சித்தர் என்ற தனியொரு மரபிற்கு உரியவரானார். சித்தர்கள் எந்த காலத்திலும் தோன்றுவர், எந்த நாட்டிலும் தோன்றுவர். இன்ன காலத்தில் இன்ன நாட்டில் என்ற நியதிகள் அவர்களுக்கில்லை. தமிழ்நாட்டைப் போலவே வடநாட்டிலும் சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நவநாத சித்தர் எனப்படுபவர்கள். சத்தியநாதர், சதோகநாதர், ஆதிநாதர், வெகுளிநாதர், மதங்கநாதர்,
மச்சேந்திரநாதர், கடேந்திரநாதர், அனாதிநாதர், கோரக்நாதர் ஆகியோர். அகத்தியர். பரமசிவன் பார்வதியை மணந்தபோது 30 தேவர்களும் 48,000 ரிஷிகளும் கோடான கோடி மானிடரும் திருக்கல்யாண காட்சி காண இமயம் சேர்ந்தனர். அந்நிலையில் பூபாரத்தால் தென்கோடி உயர்ந்து வடகோடி தாழும் அபாயம் ஏற்பட்டது. அப்போது அருகில் இருந்த அகத்தியரிடம், நீ இந்த வேளை தென் திசை சென்று தங்கியிரு, பூமி சமநிலை காணட்டும் என்றார் சிவபெருமான். அகத்தியருக்கோ வருத்தம். இதுகாரும் இமயத்தின் கண் தவம் இயற்றிய வண்ணம் இருந்தேன், இன்று எம்பெருமான் திருமண கோலம் காணும் பாக்கியம் எமக்கில்லையோ என்றார். நீ இருக்கும் இடத்திலேயே நீ நினைத்த போது வந்து காட்சி தருவோம் என்று சிவபெருமான் வாக்களித்தார். அகத்தியர் மனமகிழ்வோடு தென் திசை பயணமானார். பொதிகை மலைச்சாரலில் வாசம் செய்தார். அப்போது பூமி சமநிலை அடைந்தது. கயிலையில் சிவனாரின் திருமணமும் இனிதே நடந்தேறியது. திருக்குற்றாலத்தில் ஒரு விஷ்ணு ஆலயம் இருந்தது. அதனை சிவாலயமாக ஆக்கி வழிபாட விரும்பினார் அகத்தியர். அதற்காக இளஞ்சியில் வதியும் முருகப்பெருமானிடமும் அவர் உபதேசம் பெற வேண்டி இருந்தது. சிவனுக்கு பூசனை செய்தும் பொதிகை மலையில் தவம் இயற்றியும் வந்தபோது சதுரகிரியில் வசித்த சுந்தரானந்தர் முதலிய தவ முனிவர்களை பற்றி கேள்வியுற்றார். அவர்கள் காயக்கல்ப மூலிகைகள் புசித்து வருவதை அறிந்து அவர்களை காணச் சென்றார். சுந்தரானந்தர், யூகிமுனி, கொங்கணவர் ஆகியோர் அகத்தியரை வரவேற்று வணங்கினர். அவர்கள் முனிவருக்கு அருக்கிய பாத்திய ஆசமன உபசாரங்கள் செய்தனர். அவர்களுடைய ஆசிரமத்தில் ஒரு லிங்கத்தை தமது பூசணைக்காக பிரதிஷ்டை செய்து வழிபடும்போது அகத்தியருக்கு சிவபெருமானின் திருமண காட்சி காணும் ஆர்வம் ஏற்பட்டது. பெருமானே, நினைத்த காலத்தில் நினைத்த இடத்தில் உமது திருமண காட்சியை அருளுவதாக கூறியிருந்தீரே, இப்போது எமக்கு அந்த காட்சியை அருளித்தருளும் என்று வேண்டினர். சிவபெருமானும் அவ்வண்ணமே பார்வதி சமேதராய் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி திருமண கோலக்காட்சி தந்தார். விநாயக, சுப்பிரமணியர், பிரம்ம, விஷ்ணு, இந்திரன், வருணன், வாயு, அக்னி, யமன், நிருதி, குபேரன், தேவாதிகளும் சூழ்ந்து நின்றது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அகத்தியரும் சுந்தரானந்தர் முதலியான முனிவர்களும் மெய்சிலிருந்து மனம் கசிந்து இறைவனை வணங்கினர். அதன் பிறகு ஒரு நாள் சுந்தரானந்தர் அகத்தியரிடம் அவர் பூசித்த லிங்கத்தை தாமே பூசிக்க விரும்பி கேட்கவும் அகத்தியரும் லிங்கத்தை அவருக்கு தந்தார். லிங்க சொரூபனாகிய சிவபெருமானின் வடிவங்கள் பற்றியும் ஐந்தொழில்கள் பற்றியும் அவருக்கு விவரித்தார். அகத்தியர் சதுரகிரியின் பக்கத்தில் இருக்கிற மலையில் தவம் புரிந்து வந்ததால் அது கும்பமலை என்று வழங்கலாயிற்று. அகத்தியர் என்ற பெயர் அவர் அகத்தின் செயலறிந்து கூறிய காரணத்தினால் வழங்கலாயிற்று. பேரகத்தியம், சிற்றகத்தியம் என்ற நூல்கள் வழியே முத்தமிழ் பரப்பியதால் தமிழ்மொழி என்று அழைக்கப்பட்டார். ஜோதிடத்தில் அவர் வெளியிட்ட உண்மைகள் இன்று அகத்திய நாடி என்ற பெயரால் அறியப்படுகிறது. ஜோதிடம், வைத்தியம், ஞானம் என்று அவர் தொடாத துறையே இல்லை எனலாம். அவருடைய மாணாக்கர்களில் புலத்தியர், தேரையர் இருவரும் குறிப்பிடத்தக்கவர்கள். அகத்தியர் இயற்றிய சாத்திர உண்மைகளை வடமொழியில் சுலோகங்களாக்கி தமக்கென்று உரிமை கொண்டாடினார் நாதமுனி என்பவர். அகத்தியரின் சாபத்துக்குள்ளாக்கி சிந்தை கெட்டலைந்து பின்னர் அகத்தியருடைய மாணாக்கராகவும் ஆயினார். அகத்தியர் எழுதிய நூல்கள் வைத்திய காவியம், ஆயுர்வேதம், ஞான சௌமிய சாகரம், அமுதகலை, ஞானம், மாந்திரிக காவியம், ஜாலசூத்திரத்தட்டு, தர்க்கசாஸ்திரம், சகல கலைஞானம், பிள்ளைத்தமிழ் குறிப்பிடத்தக்கவை. அவருடைய நூல்களில் தத்துவமும் சமயமும் யோகமும் மருத்துவமும் விரிவாக எழுதப்பட்டிருக்கின்றன. அதற்கு முன் யாருமே கூறாத தகவல்கள் அவை. அகத்தியர் எழுதிய நூல்களின் கணக்கை முற்றாக உரைப்பதற்கில்லை. எனினும் அவை 95 என ஒருவாறு குறிப்பிடலாம். முருகப்பெருமான் கலியுக மாந்தரின் பிணிகள் தீர்க்கவென்ற பழனி என்கின்ற திருத்தலத்தை படைத்தான். மக்களுக்கு உடல் மட்டும் நலமாக இருந்தால் போதுமா? அகத்தியர் கேட்டார்.
அப்போது முக்காலமும் உணரக்கூடிய மந்திரத்தை அவருக்கு உபதேசி அருளினார் முருகப்பெருமான். அகத்தியரின் மனக்கணக்கில் திருமந்திர நூல் செய்யப்போகும் திருமூலர், அட்டமா சித்துகள் நிகழ்த்த போகும் போகர், புலிப்பாணி என தொடங்கி வள்ளலார் வரை தோன்றியிருக்கும் அநேக சித்தர்கள் தெரிந்தார்கள். கலியின் பிடியில் இருந்து மனிதரை காக்க இவர்களால் முடியாதா என்ன? மனம் தெளிந்தார் தமிழ்முனி. இப்படித்தான் அகத்தியரில் இருந்து ஒரு சித்தர் மரபு இங்கே தொடங்கிற்று. சுந்தரானந்தர். அகத்தியர் தந்த லிங்கத்தை அவருடைய சீடரான சுந்தரானந்தர் பூசித்து வருவாராயினார். அப்போது பச்சைமால் என்கிற ஆயன் லிங்க அபிஷேகத்துக்கு பால் கொண்டு வந்து தருவான். அதற்கென்று தன்னிடம் இருந்த ஆவினங்களில் ஓர் ஆவினை குறித்து வைத்திருந்தான். இந்த பச்சைமால் பூர்வத்தில் கைலயங்கிரியின் கண் வீணா காணத்தால் பரமேஸ்வரனை பிரசவிக்கச் செய்த யாழ்வல்ல தேவராவார். அவர் அழகிய தேவமாது ஒருத்தியுடன் மோகம் கொள்ளவும் அவர்கள் நிலையறிந்த பெருமான், காமவிச்சை கொண்ட நீவீர் இருவரும் பூலோகத்தில் இருந்து அனுபவித்து வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார். அந்த யாழ்வல்ல தேவர்கள்தான் பச்சைமால் என்கிற பெயரில் அவதரித்து அவர் விரும்பிய வேதமாது முறைமாமன் மகள் சடைமங்கை என்ற பெயரில் அவதரித்தாள். தக்க வயதில் அவர்களுக்கு திருமணம் ஆயிற்று. சிவபெருமான் அவர்களை ஆட்கொள்ள வேண்டிய சித்தர் வடிவில் வந்தார். பச்சைமால் சதுரகிரி பக்கம் ஆவின் கடை போட்டு வருகையில் தினமும் பால் கறந்து மனைவியான சடை மங்கையிடம் கொடுத்து அனுப்புவான். அவள் அந்த பாலை விற்று குடும்பச் செலவை ஓட்டி வருவாள். அந்நிலையில் சித்தராய் வந்த சிவபெருமான் ஒரு நாள் அவளிடம் தாகத்துக்கு பால் கேட்க அவளும் பயபக்தியோடு பால் கொடுத்தாள். யாம் இங்கிருக்கும் வரை தினமும் பால் கொடுத்து விட்டு போ என்றார் சித்தர். அவளும் அவ்வாறே அவருக்கு பால் கொடுத்து வருவாராயினாள். கொஞ்ச நாளாக பால் குறைந்து வருவது பற்றி சடைமங்கையின் மாமன் மாமியார் குறைக்கப்பட்டனர். விஷயம் அறிந்த பச்சைமால் பாத்திரம் நிறையத்தான் கொடுத்தனுப்பவும் பால் குறையும் மர்மம் அறிய எண்ணினான். மனைவியை அளவறியாதவாறு பின்தொடர்ந்தான். அவர் சித்தருக்கு பால் வழங்குவதைக் கண்டு சினமுற்றான். நான் காடு மலை எங்கும் வெயில் குளிரும் பாராமல் மாடு மேய்க்கிறேன், நீயானால் ஒரு பரதேசிக்கு பால் தானம் செய்கிறாயோ என்று மனைவியை கடுமையாக கோபித்து கொண்டான். அவளை தண்டிக்கவும் செய்தான். சடைமங்கை தான் அடைந்த தண்டனை பற்றி சித்தரிடம் சொல்ல, சித்தர் வடிவில் இருந்த சிவனார் அப்போதே அவளுக்கு நற்பதவி அளித்தார். அவள் உருவை நவசக்திகளில் ஒருத்தியாக அமைத்து சடாதாரி என்னும் பெயரிட்டு தெய்வத்தன்மை உடையவளாக்கினார். மனைவி தெய்வ நிலையுற்றதை அறிந்து பச்சைமால் வருத்தமானான். ஆனால் அதன் பிறகு எந்த ஒரு பெண் மீதும் அவன் நாட்டம் கொள்ளவில்லை. அவனுடைய சிந்தையில் பந்த பாசத்துக்கே இடமில்லாது போனது. விரக்தி மேலுற்றவனாய் ஆவின் கிடையிலேயே கவனம் வைத்தான். பசித்து வந்தோரிடம் பரிவு காட்டி பாலும் மோரும் ஈந்தான். அப்போது கோட்டையூர் அரசனான மூவரைய தேவன் என்பான் சித்தரின் மகத்துவம் கேள்வியுற்று அவரை காண வந்தான். சித்தரும் அவனை ஆசீர்வதித்து தமக்கோர் ஆலயம் எழுப்பி தருமாறு வேண்டினார். அரசனும் அவ்வண்ணமே அழகியதோர் ஆலயமும் தடாகமும் அமைத்து கொடுத்தான். சித்தர் எல்லோரும் காண ஆலயத்திற்குள் நுழைந்து லிங்க வடிவில் அமர்ந்தார். அந்த காலகட்டத்தில்தான் பச்சைமாலுக்கு சுந்தரநாதரின் பரிச்சயம் ஏற்பட்டது. சிவனார் மீண்டும் சித்தர் வடிவில் சதுரகிரி வந்தார். சுந்தரானந்தரும் சட்டை முனியும் இவர் யாரோ மகா சித்தர் என்று நினைத்து வரவேற்று வணங்கினார். சித்தரும் சுந்தரானந்தரிடம் ஆன்மீக விஷயங்களை விவாதித்தனர். உலகில் சித்த ஞான தவத்தோர் தம்மையே பிரம்மென்று கருதி பூசித்திருக்க நீர் மட்டும் லிங்க பூசை செய்வதென்ன என்று கேட்டார். அதன் பேரில் சுந்தரானந்தர் லிங்க மகிமைகளையும் வகைகளையும் சித்தருக்கு சொல்வாராயினார். லிங்கம் 2 வகை. அவை பார்த்தலிங்கம், இஷ்டலிங்கம் எனப்படும். பார்த்தலிங்கம் என்பது சர்வ சங்கர காலம் வரை சிவபெருமான் சக்தி மிக்கவராய் இருந்து ஆன்மாக்கள் அனைத்துக்கும் அனுகிரகம் செய்வதானது. அது சுயம்புலிங்கம், காணலிங்கம்,
தைவிக லிங்கம், ஆரிடலிங்கம், மானுடலிங்கம் என்று 5 விதமாய் பிரித்தறியப்படுகிறது. தானே எழுதுவது சுயம்பு லிங்கம். தேவி, விநாயகர், சுப்பிரமணியம் முதலானோர் ஏற்படுத்தியது தைவிக லிங்கம். இருடியல் தாபித்தது ஆரிடலிங்கம். மானிடர் தாபித்தது மானுடலிங்கம். குரு உபதேசப்படி இச்சரீரம் உள்ளவரை லிங்க பூசை முடித்து உண்ணுவதென்பதே அடியேன் பிரதிஜை. அதனால் அது இஷ்டலிங்கமாயிற்று. எனினும் இது ஆரிடலிங்க வகையினானதாகும். இது அகத்தியர் தாபித்து அவரது உபதேசித்தபடி அடியேன் பூசித்து வருகிறேன். விறகில் அக்னி மறைந்திருப்பது போன்ற எமது மனதுக்குள் சிவனார் உரைகின்றார். அவன் அருளால் மும்மலங்கள், அதாவது ஆணவம், கன்மம், மாயை நீங்கும். தவ யோகமும் மோனமும் ஞானானந்தமும் வாய்க்கும் என்று சுந்தரானந்தர் விவரிக்க சித்தனாய் வடிவெடுத்து வந்த சிவனார் குறுநகை புரிந்தார். சுந்தரானந்தர் மகிழ்ச்சியோடு தழுவினார். பச்சைமால் ஆவினங்கள் ஓட்டு வருவதை கிருபை கண்ணால் பார்த்த சிவபெருமான் அத்தருணத்தில் திருவிளையாடல் ஒன்று நிகழ்த்த விரும்பினார். சுந்தரானந்தர் பால் கறந்து கொடுக்க பச்சைமால் குறித்த பசுவை பசுக்கூடத்தில் இருந்து பிரித்து ஒரு மரநிழலில் நிற்கச் செய்தார். ஆவினத்தை தொழுவத்துக்கு ஓட்டிச் சென்ற பச்சைமால் குறித்த பசுவை காணாமல் வந்த வழியே திரும்பச் சென்று தேடினான். சித்தர் வடிவில் இருந்த சிவபெருமான் அப்பசுவின் மடியில் திருவாய் வைத்து பால் பருகுவதை கண்டான். பச்சைமால் சித்தனை வனவேடன் என்றெண்ணி வசை பொழிந்து கையில் இருந்த கம்பால் உடைத்தான். அது கண்ட சுந்தரானந்தரும் சட்டை முனியும் பச்சைமால் மீது சினம் கொண்டு எழுந்தனர். சித்தரானவர் அவர்களை அமர்த்திவிட்டு தனது மெய்யான சுரூபத்துடன் அவர்களுக்கு தரிசனம் தந்தார். பச்சைமால் தனது தவறுக்கு பலவாறு வருந்தினான். தான் செய்த குற்றத்தை மன்னிக்க வேண்டினான். அப்பா, நீ அனுதினமும் எமக்கும் சுந்தரானந்தருக்கும் பாலளித்து தொண்டு செய்தாய். மகிழ்ச்சி, உனக்கு வேண்டிய வரம் கேள் என்றார். பச்சைமாலும், இனி அடியேனுக்கு என்ன வேண்டியிருக்கிறது? வேண்டுவது தங்களின் பாதமன்றி வேறொன்றுமில்லை என்றான். சிவபெருமான் அவனது பக்தியையும் உறுதியையும் மெச்சி தமது பாத நிழலில் ஐக்கியம் பண்ணி கொண்டார். அடுத்து சுந்தரானந்தரையும் சட்டை முனியையும் நோக்கி, உங்களுக்கு யாது வரம் வேண்டும் என கேட்க அவர்கள், ஐயனே, உமது திருமூர்த்தி சுரூபத்தை இவ்விடத்திலேயே எக்காலமும் பூசித்து தரிசித்து கொண்டிருக்கும்படியான வரத்தை அருளும் என வேண்டினர். இறைவனும் அவ்வாறே அவ்விடத்தில் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளினார். சுந்தரானந்தரின் வைத்திய நூல்கள் பல. அவற்றில் வைத்திய திரட்டு, வைத்திய காவியம், வைத்திய சூத்திரம் குறிப்பிடத்தக்கவை.